ஹலோ எவ்ரிவன். ஹவு டு கெட் க்ளோஸ் வித் காட் பார்ட் 2. பார்ட் 1ல நம்ம பார்த்தோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவர் கூட நம்ம க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கூட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரியே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு பிடிச்சவங்க, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய அன்பை எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா வெளிப்படுத்தி காமிச்சிட்டே இருப்போம். எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம பிஹேவியர்ஸ் மூலமா, நம்ம ஆக்டிவிட்டிஸ் மூலமா, நம்ம செய்கையில என்ன பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்வோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவோம், அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சு காமிச்சு நான் உன்னை இவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்துவோம். அப்போ அவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ச்சா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க செயல்கள் மூலமா உங்க அன்பை அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. அதே போலதான் உங்க செயல்கள் மூலமா நீங்க ஆண்டவர் மேல வச்ச அன்பை நீங்க வெளிப்படுத்தி காண்பீங்க. எனக்கு ஏசுப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போகிறது கிடையாது. நீங்க அவரை எவ்வளவு நேசிக்கிறீங்கிறது உங்க செயல்ல காமிங்க. உங்க கேரக்டர்ஸ்ல என்ன சேஞ்ச் வந்திருக்குது, நீங்க அவரை போல மத்தவங்களை நேசிக்கிறீங்களா, நீங்க அவரோட இருதயத்தை புரிஞ்சு நடக்கிறீங்களா, உங்க செய்கையின்படி ஏசுப்பாவை எப்படி நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட வெளிப்படுத்தி காமிங்க. இன்னும் நீங்க அடுத்த ஸ்டெப் அவர்கிட்ட க்ளோஸரா மூவ் ஆக முடியும். பிளஸிங்ஸ்.